கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த 3 பேரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். கோவை வெள்ளக்கிணறு பட்டத்தரசியம்மன் கோயில் அருகே சம்பந்தப்பட்ட தவசி, கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகியோரை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது அவர்கள் கத்தியால் தாக்கியதில் காவலர் சந்திரசேகர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பீளமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் தப்பியோட முயன்றவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் காலில் குண்டு பாய்ந்து மூவரும் காயமடைந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகியோர் சகோதரர்கள் என்பதும், மூவர் மீதும் கொலை, வழிப்பறி, அடிதடி என பல்வேறு வழக்குகள் பதிவாகியிருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் இன்று முதல் தொடங்க உள்ளன. வாக்குச்சாவடி அலுவலர்கள் இன்று பிற்பகல் 2 மணி முதல் வீடு வீடாக வந்து பட்டியல் திருத்த பணியில் ஈடுபட உள்ளனர். 2 படிவங்களை அலுவலர்கள் வழங்குவார்கள் என்றும், அதில் வாக்காளர் பெயர், பூத் எண், வாக்காளர் அடையாள அட்டை எண், புகைப்படம் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றை பூர்த்தி செய்து அலுவலர்கள் திரும்ப வரும்போது அவர்களிடம் வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலும், பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதிப் பட்டியலும் வெளியாக உள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி இரட்டை வேடம் போடுகிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தருமபுரியில் திமுக எம்பி மணியின் மகன் திருமண நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரத்தில் பாஜகவிற்கு பயந்து எடப்பாடி பழனிசாமியால் வெளிப்படையாக எதிர்க்க முடியவில்லை என்றார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்திருக்கூடிய மனுவில், பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த குளறுபடிகள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இறுதி உத்தரவை பிறப்பிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் திருத்தம் செய்வது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படக்கூடிய நேரத்தில் கிறிஸ்துமஸ், பொங்கல் பண்டிகைகள் வருவதால் வாக்காளர்களுக்கு சிரமம் ஏற்படும் என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். மேலும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அமல்படுத்தினால் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் வாக்குரிமை பறிபோகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றத்தை நாடினால் அந்த திட்டத்தை ஆதரித்து தாங்களும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்களின் வாக்குகளை நம்பித்தான் திமுக இருப்பதாக விமர்சித்தார். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை அவர்கள் வேணும் என்று அணுகினால் நாங்கள் அவர்கள் வேண்டாம் என்று அணுகினால் நாங்கள் வேணும் சார் என்று நிச்சயமாக அதை அனுபவம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் பல நாம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனத்தில் நிகழ்ந்த ஊழலை மறைக்கவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை திமுக எதிர்ப்பதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல் வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமலாக்கத்துறை DGPக்கு கடிதம் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 2538 இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள். ஸோ அந்த பெரிய ஒரு ஊழல் இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மக்களுடைய கோபம், இளைஞர்களுடைய கோபம் திமுக மேலே திரும்பி இருக்கிறது. ஸோ திமுக இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இப்படி இந்த SIR எதிர்க்கின்ற இந்த போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், இந்த பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தகுதியற்ற வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலிருந்து நீக்குவது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை இன்று வெளியிடுகிறது. தமிழ்நாட்டில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டுக்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை இன்று வெளியாக உள்ளது. சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அட்டவணையை வெளியிடுகிறார்.
அப்பொழுது 11ஆம் வகுப்பு அரியர் தேர்வுகளுக்கான அட்டவணையும் வெளியிடப்பட உள்ளது. கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்கள் பாதுகாப்பை குழிதோண்டி புதைத்துவிட்ட திமுக அரசை கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் பெண்கள் தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் வானதி சீனிவாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தீப்பந்தங்களை ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பினர். காவல்துறையினரின் போதிய கண்காணிப்பும் விழிப்புணர்வும் இல்லாததால் இத்தகைய கொடுமை நடைபெறுவதாக கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மகளிருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவியின் சிகிச்சைக்கான செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக வேலுச்சாமிபுரத்தில் உள்ள பேக்கரி கடை உரிமையாளர் உள்ளிட்டோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வேலுச்சாமிபுரம் பகுதியில் செயல்படும் வணிக நிறுவனங்கள், கடைகள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினர், உறவினர்கள், காயமடைந்தவர்கள் என நூற்றுக்கணக்கானோருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. சாட்சியங்களை சுற்றுலா மாளிகைக்கு அழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் வேலுச்சாமிபுரத்தில் உள்ள பேக்கரி கடை உரிமையாளர், இ சேவை மைய உரிமையாளர் மற்றும் எலக்ட்ரிக்கல் கடை உரிமையாளர் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தனர். விஜய் பயணித்த வேனில் இருந்த சிசிடிவி காட்சி விவரங்களை வழங்குமாறு சிபிஐ கோரிக்கை விடுத்ததாக தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். பனையூர் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது அலுவலக ஊழியர்கள் மட்டுமே இருந்த நிலையில் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதாவது அவங்க பொதுவான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சிசிடிவி போன்ற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு சில நாள்களில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற சிசிடிவி ஆதாரங்கள் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்தவும் பரப்புரைகளை மேற்கொள்ளவும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக வரும் 6ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் போன்று நடக்காமல் இருக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக வரும் 6ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மூத்த அமைச்சர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஆதாரங்களை மறைத்ததாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான எம்எல் ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மறைக்கப்பட்டதாக அண்ணாமலை குறிப்பிட்ட அந்த சார் யார் என விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியிருந்தார். அந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 91,000 நெருங்கியுள்ளது. கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 11,350 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 90,800 ரூபாயாக இருந்தது. தங்கத்தை போன்றே வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 168 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்து 1,68,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னை அருகே ஈசிஆர் சாலை, ஓஎம்ஆர் சாலை பகுதிகளில் திடீர் என்று கனமழை கொட்டியது. காலையில் வெயில் வாட்டிய நிலையில் பிற்பகலில் ஒட்டியம்பாக்கம், சித்தாலப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கரும் மேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே வரதராஜபுரம் பகுதியில் பெய்த மழையால் வெள்ளநீர் குடியிருப்புகளை சூழ்ந்தது. இதனால் சிரமமடைந்த அப்பகுதி மக்கள் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல பூந்தமல்லியில் சாலைகளில் மழைநீர் குடம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், நசரத்பேட்டை, மாங்காடு, குன்றத்தூர், நெற்குன்றம், ஆலப்பாக்கம், திருவேற்காடு, ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் செந்நீர்குப்பம் மற்றும் மதுரவாயல் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் மழை காரணமாக தாம்பரம் மார்க்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இரும்புலியூர், பெருங்களத்தூர், வண்டலூர் என 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. பீகாரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பரப்புரை இன்றுடன் நிறைவடைகிறது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் முதல் கட்டமாக 121 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதற்காக அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை இன்றுடன் நிறைவடையும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுடன் கலந்துரையாட திட்டமிட்டுள்ளார். ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் மகாகத்பந்தன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கின்றனர். இதனிடையே பீகாரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், மது பாட்டில்கள், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கட்சி தலைமை மீது இருக்கக்கூடிய கோபத்தில் ஆர்ஜேடியை தோற்கடிக்க வேலை செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். பீகாரின் சஹர்சாவில் பரப்புரையில் ஈடுபட்டவர் என்டிஏ என்றால் வளர்ச்சி, ஆர்ஜேடி காங்கிரஸ் என்றால் அழிவு என்றார். सतर्क रहिए, ये जंगल राज वाले आपको दी जा रही ऐसी हर मदद को रोकना चाहते हैं. குஜராத்தில் வளர்ச்சி பற்றி பேசும் பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் துப்பாக்கிகள் பற்றி பேசுகிறார் என மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதற்கு முன்னர் எந்த பிரதமரும் பேசாத வார்த்தைகளை பிரதமர் மோடி பேசுகிறார் என தெரிவித்தார். कि भाजपा के लोग जो है नीतीश कुमार जी को बिहार का मुख्यमंत्री बनाएंगे. அனைத்து எதிர்க்கட்சிகளும் பீகாரை அவமதிப்பதாக கூறும் பிரதமர் அவமதிப்புக்கென தனித்துறையை ஒதுக்கலாம் என்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். பீகாரின் சகர்ஷா மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட பிரியங்கா காந்தி ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் நிதிஷ்குமாரை இயக்குவதாக விமர்சித்தார். मंत्रालय कार्रवाई करे है कि नहीं, अपना समय क्यों व्यर्थ कर रहे हैं? और इस अपमान मंत्रालय में मेरा ये भी सुझाव है कि मेरे परिवार के बारे में जितनी इन्होंने गालियां दी और जितना उल्टा सीधा बोला उसका भी रिकॉर्ड रखा जाए. एक लाइब्रेरी पूरी बन जाएगी किताबों की, भर देंगे उनको. தமிழ்நாடு அரசின் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி அறக்கட்டளைக்கான நிதி 1000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக மேம்படுத்தும் வகையில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிதி மூலம் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன கழிப்பறைகள், திறன் பயிற்சிகள் உள்ளிட்ட பணிகளை அரசு பள்ளிகளில் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் உயர்ந்த உள்ளத்தோடு பங்களித்த 885 நிறுவனங்கள் மற்றும் 1500 நன்கொடையாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பாலிடெக்னிக், ஐஐடி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்தில் முதற்கட்டமாக பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரையிலான வழித்தடம் இந்த ஆண்டு இறுதியில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இங்கு மேற்பார்வையாளர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் பணிகளுக்கான நேர்முகத் தேர்வு சென்னை, கோவை, மதுரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று தொடங்கி 7ஆம் தேதி வரையிலும், கோவையில் நவம்பர் 10, 11 தேதிகளிலும், மதுரையில் நவம்பர் 13, 14 தேதிகளிலும் நடைபெறவுள்ளது. வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்குள் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். அகழியின் நீர்மட்ட உயர்வால் கோவில் வளாகத்தில் தண்ணீர் புகுந்த நிலையில் 24 மணி நேரமும் மின் மோட்டார் மூலம் நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே பிரதோஷத்தை ஒட்டி கோவிலில் மகா நந்திக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். Oh
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீரிட்டு வெளியேறி வீணானது. மின்சார கம்பி மீது தண்ணீர் பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா எதிரே மணிநகர் பகுதியில் சேதமடைந்து காணப்படும் வணிக வளாக கட்டடத்தின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்தது. அப்போது கீழே ஜெராக்ஸ் கடையில் நின்றிருந்த காவலர் ஸ்டாலின் என்பவர் தலையில் சிமெண்ட் பூச்சி விழுந்ததில் அவர் காயமடைந்தார். ரத்தம் சொட்ட சொட்ட அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கட்டடத்தின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையின் உபரி நீர்ப்போக்கி கால்வாயில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்த நிலையில் நகராட்சி சார்பில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. தங்கமாபுரிப்பட்டினம், சேலம் கேம்ப், அண்ணாநகர், பெரியார் நகர் பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசிய நிலையில் மீன்வளத்துறையினர் நீரில் மிதந்த மீன்களை அப்புறப்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் கோயில் கட்டுமானத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட தங்க காசுகள் கிடைத்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலூர் சிவன் கோவிலில் சிவாலயம் கட்டுமான பணியில் பள்ளம் தோண்டிய போது பள்ளத்திலிருந்து 103 சோழர் காலத்து தங்க காசுகள் கிடைத்தன. வருவாய்த்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று ஆய்வு செய்த நிலையில் தங்க காசுகளை இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவை அனைத்தும் வில்வாரணி கோயில் கருவூலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கோவை அருகே டேட்டிங் செயலி மூலம் பெண்ணிடம் பழகி தனியாக வரவழைத்து 3 சவரன் நகை மற்றும் 90,000 ரூபாய் பணத்தை பறித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பாப்பநாயக்கன் பாளையத்தில் தங்கி பணியாற்றி வரும் இளம்பெண் 4 நாட்களுக்கு முன் டேட்டிங் செயலி மூலம் அறிமுகமான தருண் என்ற இளைஞரின் அழைப்பை ஏற்று தனியாக சென்றுள்ளார். அப்பொழுது தருண் உள்ளிட்ட 2 இளம்பெண்ணை மிரட்டி நகை மற்றும் பணத்தை பறித்துள்ளனர். இது தொடர்பாக பெண் அளித்த புகாரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேரை சுட்டுப்பிடித்த காவல்துறை, +2 பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த 3 பேரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். கோவையில் நண்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கோவை வெள்ளக்கிணறு பட்டத்தரசியம்மன் கோயில் அருகே சம்பந்தப்பட்ட தவசி, கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகியோரை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது அவர்கள் கத்தியால் தாக்கியதில் காவலர் சந்திரசேகர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பீளமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் தப்பியோட முயன்றவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் காலில் குண்டு பாய்ந்து 3 காயமடைந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே 3 சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இருகூர் பகுதியில் வீடு எடுத்து தங்கி வேலை பார்த்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகியோர் சகோதரர்கள் என்பதும் 3 மீதும் கொலை, வழிப்பறி, அடிதடி என பல்வேறு வழக்குகள் பதிவாகியிருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணை இன்று வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்று வந்தது. இதில் இந்த கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்நிலையில் நிகழ் கல்வியாண்டிற்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை இன்று வெளியிடப்படுகிறது. சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அட்டவணையை வெளியிடுகிறார். அப்போது 11ஆம் வகுப்பு அரியர் தேர்வுகளுக்கான அட்டவணையும் வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஆளும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று தொடங்குகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் பீகாரை போன்று தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் பல்வேறு கட்டங்களாக இன்று பிற்பகல் 2 மணி முதல் நடைபெறவுள்ளது. அந்த வகையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் இப்பணிக்கான கணக்கெடுப்பு படிவங்கள் இன்று முதல் வீடு வீடாக வாக்காளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது.
கணக்கெடுப்பு படிவத்தில் வாக்காளர் விவரங்களை பூர்த்தி செய்த பின் டிசம்பர் 4ஆம் தேதி வரை அலுவலர்களால் நேரடியாக சென்று பெறப்பட உள்ளது. 2 படிவங்களை அலுவலர்கள் வழங்குவார்கள் என்றும் அதில் வாக்காளர் பெயர், பூத் எண், வாக்காளர் அடையாள அட்டை எண், புகைப்படம் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலும் பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியலும் வெளியாக உள்ளது. சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்த சந்தேகங்களுக்கு தேர்தல் கட்டுப்பாட்டு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சியில் அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் உள்ள வாக்காளர் பதிவு அலுவலகத்தில் அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு எஸ்ஐஆர் பணிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து விசிகாவினர் கேள்வி எழுப்பியதால் அதிமுகவினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதேபோல திருப்பூரில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்தில் எஸ்ஐஆர் வேண்டும் என அதிமுக, பாஜகவினர் கோஷம் எழுப்பிய நிலையில் வேண்டாம் என திமுகவினர் முழக்கம் எழுப்பினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்தில் வாக்குப்பதிவு அலுவலருடன் அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், நசரத்பேட்டை, மாங்காடு, குன்றத்தூர், போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் மழை பெய்தது. மழை காரணமாக பெருங்கடத்தூர் தாம்பரம் மார்க்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பூந்தமல்லியில் சாலைகளில் மழைநீர் குடம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை வெளிப்படையாக எதிர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தருமபுரியில் திமுக எம்பி மணியின் மகன் திருமணத்தை நடத்தி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கு எதிரான வழக்கில் தேர்தல் ஆணையம் தகுந்த விளக்கத்தை அளிக்கவில்லை என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையில் கூட இரட்டை வேடம் போடுவதாக முதலமைச்சர் சாடினார். தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது. ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல. பிரதமர் நரேந்திர மோடி பீகார் மாநிலத்திற்கு சென்று தமிழ்நாட்டை மேற்கோள் காட்டி வெறுப்பு பேச்சை பேசி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனத்தில் நிகழ்ந்த ஊழலை மறைக்கவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை திமுக எதிர்ப்பதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊழல் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2538 இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள். ஸோ அந்த பெரிய ஒரு ஊழல் இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மக்களுடைய கோபம், இளைஞர்களுடைய கோபம் திமுக மேலே திரும்பி இருக்கிறது. ஸோ திமுக இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இப்படி இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறன்ற இந்த போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வது சரியான நடவடிக்கை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை அவர்கள் வேணும் என்று அணுகினால் நாங்கள் அவர்கள் வேண்டாம் என்று அணுகினால் நாங்கள் வேணும் சார் என்று நிச்சயமா
அதை அணுகும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் தொடர்பாக ஒவ்வொரு தொகுதிக்காகவும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியுமா என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பினார். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெண்கள் பாதுகாப்பை குடிதோண்டி புதைத்துவிட்ட திமுக அரசை கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையினரின் போதிய கண்காணிப்பும் விழிப்புணர்வும் இல்லாததால் இத்தகைய கொடுமை நடைபெறுவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவியின் சிகிச்சைக்கான செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் ஆறவில்லை என்றும் அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் கொடுமையா என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அதிமுக சார்பில் கோவையில் மகளிர் அணி சார்பில் செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடத்தும் என அக்கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கோவை பீடமேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் போக்சோ வழக்குகள் 50% அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதுவரையிலும் மே மாதம் 5ஆம் தேதி 25வது வருடம் மே மாதம் வரைக்கும் 18,200 பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சியில் நடைபெற்றது. தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வரும் 5ஆம் தேதி பாஜக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் நயினார் நாகேந்திரன் அறிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக பனையூர் தாவேக அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் விஜய் பயணித்த பேருந்தில் இருந்த சிசிடிவி காட்சி விவரங்களை கேட்டுள்ளதாக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தாவேக கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக கரூரில் சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டு விசாரித்து வரும் நிலையில் சிபிஐ அதிகாரிகளின் மற்றொரு குழு தாவேக தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்த திட்டமிட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கு வருகை தந்த சிபிஐ அதிகாரி பெனிக் விசாரணை மேற்கொண்டதோடு அங்குள்ள ஆவணங்களை பார்வையிட்டார். அலுவலக ஊழியர்கள் மட்டுமே இருந்த நிலையில் அதன் பின்னர் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அலுவலகத்திற்கு வந்தார். சிசிடிவி போன்ற டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு சில நாள்களில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற சிசிடிவி ஆதாரங்கள் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது ஒரு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக கொடுக்கும். டீடைல்ஸை கேட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் அந்த மாதிரியான சம்பந்தம் வரைக்கும் வரல. வந்தால் கண்டிப்பாக எங்கள் தரப்புல நாங்கள் ஆஜராகி எங்களுடைய விளக்கத்தை கொடுப்போம். 2 காவலர்களின் பாதுகாப்புடன் இந்த சோதனை நடைபெற்றது. பீகாரில் இன்றுடன் நிறைவடையக்கூடிய முதற்கட்ட பரப்புரை, தெலுங்கானா மற்றும் ராஜஸ்தானில் கோர விபத்துகள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பிகாரிகளை அவமதித்த திமுக தலைவர்களை காங்கிரஸ் பரப்புரைக்கு அழைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தெரிவித்துள்ளார். பீகாரில் சட்டப்பேரவைக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இதனையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் கதிகர் மாவட்டத்தில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பல்வேறு மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் வேண்டுமென்றே பீகார் மக்கள் குறித்து இழிவாக பேச வைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். கேரளாவில் ஒரு காங்கிரஸ் தலைவர் பீகாரை பீடியுடன் ஒப்பிட்டு பேசியதாகவும் இது பீகாரிகளை துன்புறுத்துவதற்கான காங்கிரசின் ஒரு யுக்தி என்றும் கூறினார். जो बिहारियों को प्रताड़ित करते हैं, तमिलनाडु के डीएमके के जो नेता बिहारियों को गालियां देते हैं, उनको कांग्रेस ने बिहार चुनाव में प्रचार के लिए बुलाया ताकि आरजेडी को முன்னதாக பீகாரிகளை திமுகவினர் துன்புறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் பீகாரை அவமதிப்பதாக கூறும் பிரதமர் மோடி அவமதிப்புக்கென தனித்துறையை உருவாக்கலாம் என காங்கிரஸ் எம்பியும் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரின் சகர்ஷா மாவட்டத்தில் உள்ள சோனாபர்ஷாவில் பிரியங்கா காந்தி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஊழல் மற்றும் தவறான ஆட்சி குறித்து ஒரு வார்த்தை கூட பிரதமர் மோடி பேசவில்லை என கூறினார். கடந்த 20 ஆண்டுகளில் பீகார் மாநிலத்திற்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்ன செய்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடி உள்ளிட்டோர் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் நிதிஷ்குமாரை இயக்குவதாகவும் அவர் விமர்சித்தார். बंगाल गए तो बंगाल का अपमान, यहाँ बिहार आते हैं तो कहते हैं कि पूरे विपक्षी दल के सारे नेता बिहार की जनता का अपमान कर रहे हैं। तो मैं सोच रही थी इनका भाषण सुनते हुए
கடந்த 30 ஆண்டுகளில் பீகாரில் பள்ளிக்கூடம், மருத்துவமனை, பாலங்கள் என எதையும் கட்டவில்லை என்றும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க பாஜக அனுமதிக்காது என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி காங்கிரசாரை துப்பாக்கி முனையில் மிரட்டி முதலமைச்சர் வேட்பாளர் இடத்தை வாங்கியதாக பிரதமர் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார். गुजरात में जाएंगे तो फैक्ट्री की बात करेंगे, सेमीकंडक्टर फैक्ट्री की बात करेंगे, IT पार्क की बात करेंगे, डेटा सेंटर की बात करेंगे. अब बिहार आएंगे तो कट्टे की बात कर रहे हैं. कैसी बातें करते हैं प्रधानमंत्री. இந்த முறை முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் பதவியேற்பார் என RJD தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பீகாரில் தேர்தல் அறிவித்த பிறகு பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 100 கோடி ரூபாயை தாண்டியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 9 கோடியே 62 லட்சம் ரூபாய் பணம், 42 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானம், 24 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள், 26 கோடிக்கு மேல் மதிப்புள்ள பிற இலவச பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தெலங்கானாவில் அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதிய விபத்தில் அக்காவின் திருமணத்தை காண சென்ற 3 சகோதரிகள், தாத்தா பாட்டியை காண தாயுடன் சென்ற 3 மாத கைக்குழந்தை உட்பட 20 பேர் உயிரிழந்தனர். விகாராபாத் மாவட்டத்தில் உள்ள தண்டூர் பகுதியிலிருந்து 72 பயணிகளுடன் புறப்பட்ட அரசு பேருந்து பிஜாப்பூர் நெடுஞ்சாலை பகுதியில் சென்றபோது எதிர் திசையில் தறிக்கெட்டு ஓடிய டிப்பர் லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்து முன்பகுதி லாரியின் அடியில் சிக்கியும் லாரியில் உள்ள ஜல்லிக்கற்கள் சிந்தியும் மக்கள் சிக்கிக் கொண்டனர். உள்ளூர் மக்கள் உதவியுடன் பயணிகள் மீட்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் 8 பெண்கள், 3 மாத கைக்குழந்தை உட்பட 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் மூத்த சகோதரியின் திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு ஹைதராபாத் புறப்பட்ட 3 சகோதரிகள், தனது பெற்றோரை காண 3 மாத கைக்குழந்தையுடன் வந்த பெண், கடைசி நேரத்தில் ரயிலை தவறவிட்டு 10 வயது மகனுடன் பேருந்தில் பயணித்த நபர் உட்பட பலர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராஜஸ்தானில் மீண்டும் அரங்கேறிய கோர விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள ஹர்மரா பகுதியில் பிற்பகலில் வேகமாக வந்த குப்பை லாரி கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் சாலையில் நடந்து சென்றவர்கள் மற்றும் அடுத்தடுத்த வாகனங்கள் மீது மோதியது. லாரியின் வேகத்தைக் கண்டு பொதுமக்கள் நாலாபுறமும் சிதறியடித்து தலை தெறிக்க ஓடினர். குப்பை லாரியின் மரண சக்கரத்தில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்துக்குள்ளான வாகனங்கள் மற்றும் சாலையில் கிடந்த உடல்களை கண்டு பொதுமக்கள் திகிலடைந்தனர். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு SMS மற்றும் CKS மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பெற்று வருபவர்களை மாநில அமைச்சர் கஜேந்தர் சிங் சந்தித்து நலம் விசாரித்தார். மது போதையில் ஓட்டுநர் லாரியை இயக்கியதால் இந்த கோர விபத்து அரங்கேறியது தெரியவந்தது. ராஜஸ்தானில் கடந்த 1 மாதத்தில் நடைபெற்ற 3 பெரிய விபத்துகளில் இதுவரை 45க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.